ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஃபிஷ் ஃப்ரை, அதுவும் நல்ல அருமையான வவ்வால் மீன் வறுவல், பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை. இது ஒரு அருமையான மீன். நம்ம அப்படியே முழுசாக வறுத்தெடுக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக மசாலா சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வறுத்தெடுத்தா அட்டகாசமாக இருக்குங்க. மேலே நல்ல மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா அப்படியே கேக் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடலாம். நடுவில் லென்த்தியாக ஒரு முள் இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பொதுவாக சின்ன வெரைட்டி மீன்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வவ்வால் மீனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக மசாலா சேர்த்து அந்த மசாலா பிரியாமல் அழகாக வறுத்தெடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஃபிஷ் வறுவல் இது. மீன் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு மீன் வறுவல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு சிம்பிளான மசாலா சேர்த்து அழகாக இதை வறுத்தெடுக்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான வவ்வால் மீனாக பார்த்து வாங்கி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற இந்த செதில் பகுதி, அந்த சைடில் இருக்கிற அந்த பார்ட்ஸு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, நல்லா இந்த தலைப்பகுதியை இப்படி முக்கோணமாக கட் பண்ணி இப்படி ஒரு ஸ்லிட்டை போட்டு வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நடுவிலெல்லாம் நல்லா ஸ்லிட்டை போட்டு வச்சுக்கிட்டா இதில் குழம்பு இல்லை வறுவல், அப்புறம் கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷு மீன் பொழிச்சது, அதெல்லாமே இந்த மீனில் தான் செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் இந்த மீனை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். க்ளீன் பண்ணியாச்சு, தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி அந்த சைடெல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ள வயிற்றுப்பகுதியும் நல்லா க்ளீன். இப்போ இதில் லைட்டாக இப்படி கீறி விட்டுறலாம். ஸோ மசாலா போடும்போது அந்த மசாலா உள்ள வரைக்கும் இறங்கும். இப்படி எல்லா மீனும் நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணினது போக ஒரு 800 கிராம் மீன் இருக்குது. ஸோ அதை நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி அங்கங்கே இப்படி கீறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மீன் ரெடி. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். இங்கே ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கூடவே நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் காரம் பெருசாக இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி வறுவல்கெல்லாம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கலர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொரியாண்டா பவுடர். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் போடும்போது மேலே நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மீன் மசாலா பிரிஞ்சு வராமல் நல்லா பைண்ட் ஆயிரும் மீன் மேலே. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி. இப்போ நம்ம மீன் மேலே இதை தடவி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவில் போட்டு புரட்டி நல்ல மீனோட உள் சைடு வெளி சைடெல்லாம் நல்லா இந்த மீன் மசாலாவை தடவி விட்டுட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 1 மணி நேரம்னாலும் ஊற விட்டுருங்க. அப்போ நல்லா மசாலா பிடிச்சிரும் மீனில். அப்புறம் அதுக்கப்புறம் வறுத்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக எல்லா மீன் மேலேயும் நல்லா ஈவனாக தடவி விட்டுருங்க. பாருங்கள், மீன் மேலே நல்லா இந்த மசாலாலாம் தடவியாச்சு. இருக்கட்டும், ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ இங்கே 1 மணி நேரம் கழித்து இங்கே ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் வறுவல் எந்த எண்ணெயில் வேணாலும் வறுத்தெடுக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை இதில் அடுக்கி விட்டுடலாம். இந்த பேன் பிடிக்கிற அளவுக்கு நான் அடுக்கி விட்டுட்டேன்.
இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு வெந்து வரும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி போடுங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. எல்லா மீனும் அழகாக திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மேலே உள்ள போட்டு விட்டுருங்க. நல்லா அந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகி அந்த வாசம், அந்த தேங்காய் எண்ணெயில் பொரித்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு மீன் வறுபட்டுருச்சு. இப்போ இதை அழகாக எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வவ்வால் மீன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் இது. நல்லா இங்கே ஒரு சிம்பிளான மசாலா தான் சேர்த்தோம். பட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல அந்த ஸ்பைசி ஃப்ளேவரோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்ல மொறுன்னு, உள்ளே நல்ல கேக் மாதிரி சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான மீன் வறுவல் இது. ஸோ மீன் பிரியர்களுக்கு இந்த மாதிரி நல்ல மசாலா சேர்த்து தேங்காய் எண்ணெயில் மீனை வறுத்து கொடுத்தா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.